أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم إن الصدقة لتطفئ غضب الرب وتدفع بك السوء أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் இதரெல்லாம் அப்படியும் நிலையற்ற இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு ஒரு அருள்படையாய் வந்து தந்தரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்துட்ட உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாவதாக என்று கூறியிருந்தேன். புனிதர் குலபீர் இமாமுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளியில் வந்த வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்விற்கு பயந்து வாழுமாறு முதலில் அடியேற்கும் அப்பாலுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு புனிதமான மாதத்தை நாம் எல்லோரும் நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். அரபியர்களுக்கு ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதத்துக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் அந்த மாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை மறக்கத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த மாதத்தில் ஒரு மாதத்தை கடந்து இந்த நாம் ஷஅபானுடைய 8வது பிறையில் கொண்டிருக்கின்றோம். கனிமான கர்வான்களே, அல்லாஹ் அந்த மாதத்தை நல்ல முறையில் அடைந்து அந்த மாதத்துடைய முழு கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் தந்தருவாங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு செய்த ஒரு உபதேசம் தான் வெளிப்பட்ட நோன்புகள் எல்லோரும் கலா செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். கனிமான கர்வான்களே, யாருக்காவது சென்ற வருடத்தினுடைய நோன்புகள் இருக்குமாக இருந்தால் இந்த மாதத்தில் அதிகமாக நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றியிருந்தாலும் பரவான நோன்புகள் இருக்கின்ற பொழுது அந்த நோன்புகளுக்கு கவனங்கள் செலுத்தி அந்த நோன்பை நாமளும் பிடிப்பதோடு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களையும் நாங்கள் அந்த ஆர்வத்தை உண்டாக்கி அந்த நோன்புகளை பிடிக்க வைக்கிறோம். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக பிரதானமான முக்கியமான ஒரு அமல் தான் சதகா என்ற அமல். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான சதகாக்களை செய்திருந்த போதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் செய்த சதகாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ரீஹன் முர்சலா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் சதகா செய்வார்கள். கனிமான கர்வான்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரமலானில் அதிகமாக செய்யப்படக்கூடிய எல்லோரும் ஒரு வழக்கமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தர்மம் இருக்கின்றது. அதுதான் ஜகாத் என்ற தர்மம். ஜகாத் என்ற தர்மம் எல்லோரும் என்ன செய்கின்றோம்? எங்கள் தொழிலை இருக்கக்கூடிய முதலை வைத்து நாங்கள் கணக்கீடு செய்து சதகாக்களை இல்லாமல் ஜகாத்தை பரவான ஜகாத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இதை கூட ஒரு படி மேலாகி பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை கூட்டுகின்ற, ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய நோய்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய, ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய, ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கக்கூடிய, குடும்பத்துடைய கருத்தியங்களாக இருக்கலாம், முசீபத்துகளாக இருக்கலாம், தனது வாழ்வு சரியாக அமைய வேண்டும் என்பதாக இருக்கலாம். எனவே பிள்ளைகள் கெட்ட நடத்தைகளை செல்கின்றார்கள், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். என்னுடைய தன்னுடைய வாழ்க்கை, விஷனுடைய வாழ்க்கை, என்னுடைய சுவனம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய மௌத்துடன் எல்லாமே முடிவடைந்து விடும். கண்ணை மூடுகின்ற பொழுது எல்லாமே முடிவடைந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், 3 விடயத்தை தவிர இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு சகல விடயங்கள் துண்டிப்பாகிவிடும்.
முதலாவது சொன்னார்கள் இல்லா மின் சலாத், 3 அமல்கள் அவனை துண்டிப்படையாது. அவன் மரணித்திருக்கலாம், அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கலாம், அவனுடைய சகல உலகத்துடைய முழு விடயங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் 3 விடயங்கள் அவனை தொடராக வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அவனுடைய மஷரை அடையும், அவனுடைய அமல் பட்டுவலையில் அந்த அமல்கள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னார்கள் ஸதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அந்த தர்மம் நாங்கள் வருவதற்கு முன் அந்த தர்மத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும், பல விடயங்களை நாம் உட்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் நோயாளியாகிவிட்டோம், சக்கராத்துடைய ஒரு கட்டத்தை அடைந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியாது? நாங்கள் இன்ன பள்ளிவாசலுக்கு, இன்ன மஸ்ஜிதுக்கு, இன்ன பொதுவிடங்களுக்கு, இன்ன கிணறுக்கு என்று நாங்கள் அதனை வசியத்து செய்ய முடியாது. எவ்வளவுதான் வசியத்து செய்தாலும் கோடிக்கணக்கில் அந்த மனிதர்களிடத்தில் பணம் இருக்கலாம், பல கடைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அவருடைய வசியத்தில் 3 ஒரு பகுதிதான் அந்த மனிதனுடைய வசியத்தில் நிறைவேறும். சுமாராக ஒரு மனிதனிடத்தில் 3 லட்சம் ரூபாய் தான் இருக்கின்றது. அந்த வசியத்தில் அவனிடத்தில் 1 லட்சம் ரூபாய் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அமையும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், சுவதேகியாக இருக்கின்ற பொழுது, உடலில் ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது, கொடுக்க முடியும் என்ற தன்மை இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சதகாக்களுடைய விஷயத்தில் கூடிய கவனங்கள் செலுத்த வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய சகோதர பெரியார்களே, சதகா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்களை உண்டாக்கும், பெரும் பெரும் மாற்றங்களை உண்டாக்கும். ஒரு மனிதனுடைய சதகா அந்த மனிதனை கெட்ட மரணத்திலிருந்து இல்லாமலாக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டினார்கள், இன்ன ஸதகத துத்ஃபிஉ கதப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய சதகா. இரண்டாவது சொன்னார்கள் வதத்ஃபஉ மீதத சூ, கெட்ட மரணத்தை விட்டு அந்த மனிதனுடைய சதகாக்கள் அவனை தடுத்துவிடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். இதனால உலமாக்கள் சொல்லுவார்கள், சதகாக்கள் கொடுக்கின்ற பொழுது 2 விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, ஒரு மனிதன் நோய்க்கு, எனக்கு ஏற்பட்ட நோய், அல்லது எனது குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நோய், அல்லது எனது மனைவிக்கு ஏற்பட்ட நோய், அல்லது எனது தாய் தகப்பனுக்கு ஏற்பட்ட நோய், இதற்காக வேண்டி அவன் சதகாக்கள் கொடுக்கின்ற பொழுது அவன் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எனது நான் கொடுக்கக்கூடிய சதகா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். யாருக்காக வேண்டி நான் சதகா கொடுக்கின்றேனோ அந்த சதகாக்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும், நோய்கள் குணமாக வேண்டும் என்று ஒரு மனிதன் சதகாக்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சதகா கொடுக்கின்ற பொழுது அவனுடைய வருமானத்துக்கு ஏற்ப சதகா கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக, லட்சாதிபதியாக இருக்கின்றான், கோடிக்கணக்கில் சொத்து உள்ளவனாக இருக்கின்றான், பல கடைகளுக்கு சொந்தக்காரனான மனிதனாக இருக்கின்றான். ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது அந்த சதகாவில் இருந்து 2000 ரூபாய் 1000 ரூபாய் சதகா கொடுப்பதல்ல, அந்த சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற விஷயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் கிலாஃப் இருக்கின்றது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, என்றால் எவ்வளவு சதகா கொடுக்க வேண்டும்? நான் சதகா கொடுக்கின்ற பொழுது இவ்வளவு ரூபாய் கொடுக்கின்றேனே என்று கூடுதலாக கொடுக்கின்ற பொழுது மனம் நோவுமே அந்த அளவுக்கு சதகாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்றார்கள். ஒரு சிறிய அளவுக்கு முக்கியமான ஒரு சம்பவத்தை எழுதினார்கள். அரபு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு இபாதத்துள்ள ஒரு குடும்பம், நல்ல முறையில் இபாதத் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்கக்கூடியவர்கள், துஆக்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய ஒரு குழந்தைக்கு நோய் ஏற்படுகின்றது, ஒரு பாரதூரமான நோய். பிள்ளை பேசுகிறீர்கள், ஹாஸ்பிடலில் அட்மிட் விட்டார்கள், எந்த விதமான அசைவும் இல்லை, ஆட்டமும் இல்லை. குடும்பம் அப்படியே உடைத்து விட்டார்கள், வீட்டில் சமையல் கிடையாது, மிகவும் கஷ்டமான ஒரு சூழல். ஒரு சிறு குழந்தை 8க்கும் 7க்கும் இடைப்பட்ட ஒரு வயதிலே பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர பெரியார்களே, பல வைத்தியர்களை சந்திக்கிறார்கள். எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? இறுதி கட்டத்தில் எந்த நோயும் இல்லை என்று அதனுடைய முடிவை அவருடைய ரிசல்ட்ஸ் அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர பெரியார்களே, அந்த குழந்தையுடைய தகப்பனிடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளில் அவருடைய தொடர்பாகிறார். கேட்கின்றார், உங்களுடைய பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். சொல்லுகின்றாரோ, அந்த பிள்ளை கோமா ஸ்டேஜுக்கு வந்து விட்டது, அந்த பிள்ளை பேசவில்லை, எந்த விதமான அசைவும் இல்லை, குடும்பம் எல்லாம் மையத்தூடாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர பெரியார்களே, அந்த ஆளை சொன்னார், நான் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இருந்து நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கள்? சதகாக்கள் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் ரூபாய்களில் கூடாக நான் அதிகமான சதகாக்கள் செய்து விட்டேன்.
சொன்னால் நீங்கள் சதக்கா செய்கின்ற பொழுது தூய உள்ளத்துடன் எனது குழந்தையுடைய நோய் சுகமாக வேண்டும் என்று சதக்காக்கள் கொடுங்கள். அந்த மனிதர் கொடுக்கின்றார். ஒரு சில தினங்களுக்கு முன்னால் மீண்டும் அந்த ஆளும் அந்த மனிதரை அடைகின்றார். விஷயத்தை கேட்கின்றார். கண்ணியமான கண்மான்களை சோதனை பெரியார்கள் சொல்லுகின்றார், எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது, உள்ளே மூடிய கண்தான், எந்த விதமான அசைவும் கிடையாது. இப்பொழுது அந்த ஆளின் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய பணத்திற்கு ஏற்றால் போல் நீங்கள் சதக்கா செய்வீங்க. உங்களுக்கு எல்லாம் அதிகமான செல்வத்தை தந்திருக்கின்றார், அந்த செல்வத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னார். கண்ணியமான சோதனை பெரியார்கள் தனது வாகனத்தில் அதிகமான பொருளை எடுத்துக்கொண்டு மாமிசங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றார், ஒரு கஷ்டமான பிரதேசத்தை அந்த மனிதர் அடைகின்றார். சதக்காக்கள் கொடுக்கின்றார். அந்த மனிதர் என்ன செய்கின்றார், அந்த பொருளை கொடுக்கின்ற பொழுதே அந்த பட்டினத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். இப்பொழுது அந்த மனிதருக்கு திருப்தி ஆகிவிட்டது. அல்லாஹ் இந்த சதக்காவை ஏற்றுக்கொண்டார். என்ற சதக்காவை ஏற்றுக்கொண்டார். முடிந்ததுதான் தாமதம், வைத்தியசாலை அடைகின்றார். புள்ளை பழைய நிலைமை அடைகின்றது. கண்ணியமான சோதனை பெரியார்களே, இதனால உலமாக்கள் இரண்டு விஷயத்தை சொல்லுகிறார்கள். மரணத்தின் அதாவது ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் சதக்கா செய்யக்கூடிய நேரத்தில் முக்கியமாக இரண்டு விடயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் கவனிக்க வேண்டும், நான் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நான் யாருக்காக கொண்டு சதக்காக்கள் கொடுக்கின்றேனோ அந்த சதக்காக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நியத்தை கொடுக்க வேண்டும். தூய எண்ணங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வசதிக்கு ஏற்றால் போல் அந்த சதக்காக்களை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனையார்களே, அனைவரும் வைராக்கியம் கொள்ள வேண்டும். நான் மரணிப்பதற்கு முன்னால் ஏதோ ஒரு அடிப்படையில் சதக்கா ஜாரியா, நன்மையை ஈட்டித் தரக்கூடிய ஒரு செயலை, நிரந்தரமான தர்மத்தை நாங்கள் இந்த பூமிக்கு மேல் ஒவ்வொருவரும் நாங்கள் அதை நிறைவேற்றி அந்த பூமிக்கு மேல் வாழ்ந்துக்க வேண்டும். சஹாபாக்கள் சிறு சிறு தொழில் செய்கிறார்கள், ஆனால் அவருடைய சதக்காக்களின் ஊடாக நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏற்பாடு செய்து அந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகினார்கள். கண்ணியமான சோதனை பெரியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த பொழுது மலக்கியர் கேட்டார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் மிக பிரமாண்டமான படைப்பு என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், பூமி என்று சொன்னான். பூமி மிக பிரமாண்டமான படைப்பு, இதை விட பிரமாண்டமான படைப்பு இருக்கின்றதா என்ற காரணத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் கேட்டார்கள், சொன்னான். அல்லாஹ் புரிஞ்சுட்டார், இதை விட பிரமாண்டமான படைப்பு மலை என்று சொன்னான். இதை விட பிரமாண்ட படைப்பு இருக்கிறதே அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொன்னான், இதையும் விட பிரமாண்டமான படைப்பு இருக்கின்றது, அதுதான் நெருப்பு என்று சொன்னான். இதையும் விட பிரமாண்டமான படைப்பு எதுவும் இருக்கின்றதா? அதாவது அல்லாஹ் அப்படி செய்தான், இதையும் விட பிரமாண்டமான படைப்பு இருக்கின்றது, அதுதான் என்ன செய்து அந்த நெருப்பை உருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. ஐந்தாவது விடயம், இதையும் விட பிரமாண்டமான படைப்பு அல்லாஹ் தஆலா சொன்னான், இதையும் விட பிரமாண்டமான படைப்பு அது காற்று என்று சொன்னான். காற்று இதையும் விட பிரமாண்டமான படைப்பு என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஒரு காற்று ஆது கூட்டத்துக்கு வீசியது அல்லாஹ் முடிசல் 7 பகல்கள் 8 இரவுகள் வீசப்பட்ட காற்றில் அந்த முழு சமூகத்தையுமே அல்லாஹ் முடிசல் அடித்து காட்டினான். காற்று மிக வேகமான படைப்பு, மிக பிரமாண்டமான படைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இதையும் விட பிரமாண்டமான படைப்பு இருக்கிறதா யா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா சொன்னான், இதையும் விட பிரமாண்டமான படைப்பு இருக்கின்றது. அதுதான் ஒரு மனிதன் தனது வலக்கரத்துக்கு இடக்கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தினால் மறைவாக கொடுக்கப்படக்கூடிய சதகா முன்னால் இருக்கக்கூடிய 6 பிரமாண்டமான படைப்பை விட மிக பெரிய கருத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக விடுகிறார். அல்லாஹ் நல்லடியார்கள் சொல்லுகிறது, மிக பிரமாண்டமானது. சதகா ஒரு லேசான விடயம் அல்ல, ஒரு பரவான விடயம் அல்ல. ஜகாத் எல்லோருக்கும் கடமை அல்ல, அதுக்கு அளவு இருக்கின்றது. ஆனால் சதகாக்கள் எல்லோரும் கொடுக்க முடியும். சதகாக்கள் கொடுத்து இந்த பூமிக்கு மேலால் நானும் நீங்கள் மரணிக்கின்ற ஒரு நிலைமையாக உருவாக்க வேண்டும். சதகா ஜாரியா ஆக முக்கியமான ஒன்று. அதை பொது இடங்களுக்கு நாங்கள் செய்யப்படக்கூடிய சதகாக்கள், உதாரணமாக மஸ்ஜிதுகளுக்கு, அதே போன்று பள்ளிவாசல், அதே போன்று ஸ்கூல், அதே போன்று பாலம், இதே போன்று கிணறு, இப்படி பொது இடங்களுக்கு நாங்கள் சதகா செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நானும் நீங்கள் உருவாக்க வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது இடங்களுக்கு செய்யப்படக்கூடிய சதகாக்களுடைய சிறப்பை பற்றி பேசினார்கள். அதனுடைய சிறப்பு மிகவும் வலுவானது. அதை எக்காலமுமே அது நிரந்தரமாக ஒரு மனிதனுடைய நன்மையை எப்பொழுதும் விட்டு தரக்கூடியது. கனிமான சொல்ல பெரியார்களே, நாங்கள் தொழுகின்றோம், இபாதத் செய்கின்றோம், அந்த தொழுகையும் இபாதத்தும் என்னுடைய மௌத்துடன் முடிந்துவிடும். அந்த நன்மையுடைய பட்டோலை அது மூடப்பட்டு விடும். ஆனால்
கியாமத் நாள் பரியந்தம் அதை மூட மாட்டார். அது என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும். நன்மைகள் எடுத்துக் கொண்டே இருக்கும். நான் ஒரு பள்ளிவாசலுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன், ஏதோ ஒரு அடிப்படையில் உதவி செய்திருக்கின்றேன், ஏதோ பொது இடங்களுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். அதில் தொழக்கூடிய காலம் எல்லாம், அதில் சுஜூது செய்யக்கூடிய காலம் எல்லாம், யாரெல்லாம் அதில் குர்ஆன் திலாவத் செய்கின்றார்களோ, அமல் செய்கின்றார்களோ, இபாதத் செய்கின்றார்களோ, அதுவரைக்கும் அவருடைய பட்டோலியத்திற்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நான் தொழுது விட்டேன், எந்த தொழுகையுடன் எந்த அமல் முடிந்து விட்டது, நான் கண் மூடப்பட்டு விட்டது, நான் நினைத்து விட்டேன், எனது பட்டோலை மூடப்பட்டு விட்டது. சோதனையாளர்களே, பொது இடங்களுடைய ஜகாத் சதகாவுடைய விஷயங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டோம். ரமலானுடைய காலம் வருகிற சோதரிலே நாங்கள் எப்படி ஜகாத்துடைய விடயத்தில் கூடியதாக கவனங்கள் செலுத்துகின்றோமோ, எங்களோட தொழிலுடைய விஷயத்தில், அதில் இருக்கக்கூடிய பிரமாணத்துடைய விஷயத்தில், அதில் வரக்கூடிய லாபத்தில் நாங்கள் சதகாத்து கொடுக்கின்றோமோ, இதே போன்ற சோதனை பெரியார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சதகாக்கள் மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய விஷயத்தில் ஜகாத்கள் கொடுக்க முடியாது. ஜகாத் கொடுப்பதற்கென்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வரையறை வைத்திருக்கின்றான். இன்னமஸ் ஸதகாத், அல்லாஹ் சொன்ன ஜகாத் கொடுப்பதெல்லாம் அதுக்கு வரையறுக்கப்பட்ட 8 கூட்டங்கள், தமானியத் அஸ்னாஃப் 8 கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் நாங்கள் ஜகாத் கொடுக்கலாம். அதுக்குள்ள மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்க முடியாது. மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் சதகாக்கள் தான் நாங்கள் கொடுக்க முடியும். சோதனையாளர்களே, ஷியாக்களுடைய ஒரு கூட்டம் தான் சொல்வார்கள் மஸ்ஜிதுகளுக்கும் ஜகாத் கொடுக்கலாம் என்று. ஆனால் எங்களுடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலேயோ குர்ஆனிலேயோ நஸ்ஸாக தெளிவாக வந்திருக்கிறது. 8 கூட்டத்தினருக்கு மட்டும்தான் நாங்கள் ஜகாத்தை கொடுக்க முடியும். அவை அப்பாற்பட்ட ஒன்றை நாங்கள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் கூடுதலாக ஜகாத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்களோ, இதே போன்று சதகாவுடைய விஷயத்திலும் மிக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சதகாக்களை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் இன்று என்ன செய்கிறார்கள்? மத்தளக்குள்ள பள்ளிவாசலில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் உதவி செய்வதோடு நாங்கள் சுமாராக 2 மாத காலங்கள் எமது பள்ளிவாசலிலும் அதனுடைய புனர்நிர்மாண விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சோதனையாளர்களே, கூடுதலாக சதகாவுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். எங்கள் மஸ்ஜிதுகள் நாங்கள் எங்கள் வீடை கட்டி அலங்காரம் செய்கின்றோம், எங்கள் தொழில்களை கட்டி நாங்கள் அலங்காரம் செய்கின்றோம், பொது இடங்களை கட்டி அழகு பார்க்கின்றோம். நாங்கள் நீங்கள் சுஜூது செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், இபாதத் செய்யக்கூடிய இடம், முக்கியமான ஒரு பள்ளிவாசல். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை முடிந்த அளவு நாங்கள் சதகாக்கள் செய்ய வேண்டும். சதகாவுடைய விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக கவனங்கள் செலுத்த வேண்டும். அதை நாங்கள் அணுகுவோம், ஆபீஸை அணுகுவோம், அதில் உள்ளவர்களை நாங்கள் சந்திப்போம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதே போன்று நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களிடம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு நாங்கள் சோசியல் மீடியாக்களில் நாம் என்ன செய்கிறோம்? வருஷங்கள் என்னென்ன குரூப்பெல்லாம் தோன்றிருக்கிறோம். அந்த அழகான எங்களோட குடும்ப நடிகை குரூப் இருக்கின்றோம், தொழில் குரூப் இருக்கின்றோம், இப்படி பல குரூப்புகள் இருக்கிறது. அந்த குரூப்புகளில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி பள்ளிவாசலுக்கு தேவைகள் இருக்கின்றது என்ற விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லி எங்களுடைய மஸ்ஜிதுகள் அதே போன்று இன்று வந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்மை தந்தருவாயாக. நல்ல குற்றமுறைகள் மன்னித்து தருவாயாக. தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் உம்மத்துடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து உலகத்தை விட்டு வஃபாத்தாக கூடிய நல்ல பாக்கியங்களை தந்தருவாயாக. எங்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் எங்களுடைய நன்மைகளை பட்டுகளை நுழைக்கக்கூடிய சிறந்த அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாக கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருவாயாக. அலிமான முக்தி நசீபாக்கி தருவாயாக. சிறந்த இடத்தை முக்தி நசீபாக்கி தருவாயாக. சந்தோஷமான முறையில் அல்லாஹ் இந்த மாதத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருவாயாக. சிறியவாரம் தன்னை திருப்பி பண்ணிட்டு கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي خلق الإنسان وكرم